இந்த நாளுக்கான வார்த்தைக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நேராக நாம் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது, 6வது, 7வது அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை சொல்லுகிறது. இந்த மலை பிரசங்கத்தை வாசித்த மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நான் வாசித்தது இல்லை. அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தினதாக அவர் சொன்ன வார்த்தைகள் இந்த மலை பிரசங்கத்தை வைத்து மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே இந்த காலை நேரத்திலே நாம் 5வது அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இந்த காலை நேர செய்தியின் தலைப்பு, யார் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன்? Who is a blessed man? யார் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்று இயேசு சொல்லுகிறார் என்பதைத்தான் காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக இதை எழுதினது யார் என்றால் மத்தேயு என்கிற லேவி இதை எழுதியிருக்கிறார். லேவி என்கிற மத்தேயு. இந்த மத்தேயு எழுதின என்கிற நபர், அவருடைய பழைய பேர் லேவி. எல்லாம் சொல்லுங்க, என்ன பேர்? அவருடைய பேர் லேவி. பழைய ஏற்பாட்டில் லேவி என்று சொல்லும்போது லேயாளுக்கு பிறந்த 3வது பிள்ளை. யாக்கோபும் லேயாள் முதல் மனைவி, அவர்களுக்கு பிறந்த 3வது பிள்ளை. ஏன் அவர் லேவி என்று பெயரிட்டால் என்றால், என் கணவனும் நானும் இணைக்கப்படுவோம் என்று சொல்லி அப்படி ஒரு பொருத்தனை செய்து அதிலே பெறப்பட்ட பிள்ளைதான் லேவி. அவருக்கு பேர் லேவி என்று வைத்தார். அந்த லேவி என்ன செய்தார் என்றால், அவருடைய ஊழியம் ஆசாரிய ஊழியம். ஜனங்களையும் தேவனையும் பழைய ஏற்பாட்டில் லேவி இணைத்தான் என்று பார்க்கிறோம். ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று ஆசாரிய ஊழியத்தை பழைய ஏற்பாட்டில் லேவி செய்தான். 2 லேவிகளில் பழைய ஏற்பாட்டு லேவி அதை செய்தார். புதிய ஏற்பாட்டிலே இந்த மத்தேயுவுக்கு பழைய பெயர் லேவி. இயேசுதான் லேவி என்கிற பெயரை மத்தேயு என்று மாற்றினார். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த மத்தேயு 4 சுவிசேஷம் இருக்கு. மத்தேயு, அடுத்தது மார்க்கு, லூக்கா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே, 4 சுவிசேஷம். ஆனால் முதலாவது எழுதினது நீங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எழுதினது மார்க் எழுதின சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்டது ஆதாரபூர்வமாய். ஆனால் ஏன் எப்படி மத்தேயு முன்னாடி வந்தது என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து. அப்போ பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற மத்தேயு, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிறதுனால மத்தேயுவை கொண்டு முதலாவது சுவிசேஷமாகவும் மார்க்கை 2வது சுவிசேஷமாகவும் அவர்கள் ஒழுங்குபடுத்தினார்கள். இந்த மத்தேயு தான் இது யாருக்கு எழுதியிருக்கிறார் என்றால், அந்த நாட்களிலே இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு இருக்கிற யூதர்களுக்கு பிரியமில்லை. போயும் ஒரு இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சிக்க வந்தார்னு சொல்ற அவர் போய் மாட்டு கொட்டாயில பிறந்தாரு. நாங்க எதிர்பார்த்தது அவருடைய ராஜரீகம் பெரிய அரண்மனையில் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் என்று சொல்லி இந்த இயேசுவை அவர்கள் நிராகரித்தார்கள். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எழுதும்போது அதை சிந்தையில வைத்து இதை யூதர்களுக்கு எழுதுகிறார். யூதர்களுக்கு எழுதும்போது அவர் 50 தீர்க்க தரிசன வசனங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டில் அவர் கோடிட்டு காட்டுகிறார். நீங்க வெறுத்த இயேசு, நீங்க பாரம்பரியத்தினால் வெறுக்கிற இயேசுவை பழைய ஏற்பாட்டிலே அவர் இப்படி பிறப்பார்லாம் சொல்லியிருக்கு என்று சொல்லி மத்தேயுவில் சொன்னார். இப்போ இந்த மலை பிரசங்கம் நீங்க வேற எந்த சுவிசேஷத்திலும் பார்க்க முடியாது, மத்தேயுல மாத்திரம்தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் மலை பிரசங்கம் அவ்வளவு தூரம் விலையேற பெற்றது. வேற எந்த சுவிசேஷத்திலும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த மலை பிரசங்கத்தை வாசித்த பலர் தங்களுடைய வாழ்க்கையை தேவன் பக்கமாய் திருப்பினார்கள். அந்த வார்த்தையை தான் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இதிலிருந்து என்ன சத்தியத்தை கேட்க முடியும்? இதிலிருந்து என்ன வார்த்தையை கேட்க முடியும்? அவர் போய் உட்கார்றாரு, திரளான ஜனங்கள் வர்றதை பார்த்து மலை மேல ஏறினாரு, மலையில உட்கார்ந்தாரு. சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவங்க, பல கிறிஸ்தவர்கள் பேர் வைக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட போக முடியாது. நீங்க ஒரு சீஷனா இருந்தாதான் ஆண்டவரிடத்துல நீங்க போக முடியும்.
You should be a disciple to go near to the Lord Jesus Christ. இன்னைக்கு பல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆனா இயேசுவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை, கிறிஸ்துவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் சீஷராக மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் எல்லாரும் அவர் அருகாமையில் சென்றார்களாம். இன்னைக்கு நீங்களும் நானும் சீஷனா மாறாம இயேசு கிட்ட ஒரு நாளும் போக முடியாது. நல்ல கவனிங்கள், சீஷன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பின்பற்றுகிறவன். The one who follows. சீஷன் என்று சொன்னால் பின்பற்றுகிறவன். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவனா இருப்பதை காட்டிலும் கிறிஸ்தவன் தான், ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீஷனாக நாம் மாற வேண்டும். இன்னைக்கு பலர் கிறிஸ்தவ பேர்லே நின்று விடுகிறார்கள், கிறிஸ்துவ ஒரு லெவல்லே வைத்து நின்று விடுகிறார்கள். இது அல்லப்பா. இன்னைக்கு சீஷனாய் நீங்களும் நானும் மாறாமல் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது, பரலோகத்தை இந்த நாட்களில் அனுபவிக்க முடியாது. சீஷன் என்பவன் எங்கெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் யாரை பார்க்கலாம்? சொல்லுங்க, யாரை பார்க்கலாம்? சீஷனை பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவனா இருக்கிறீங்களா? சீஷனா மாற நீங்க விருப்பப்படுறீங்களா? சீஷன் மாத்திரமே இயேசு கிட்ட போனான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சீஷனாக மாற வேண்டும். அவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் இயேசுவை பின்பற்றி வர கடவன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. In this world there are so many Christians who call us name Christians. பேரை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க, அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லை. Because they don't want to be a disciple. அவங்களுக்கு சீஷனா இருப்பதற்கு பிரியமில்லை. ஒருவேளை சபைக்கு வந்தும் கூட நீங்க வெறும் கிறிஸ்தவ பேரை வைத்துக்கொண்டு ஆலயத்துக்கு கிறிஸ்தவன் என்று வந்து விடலாம். வசனத்தை கேட்டு அதை பின்பற்றுகிறவன் தான் சீஷனாக மாற முடியும். இன்னைக்கு நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் சீஷனா இருக்க விருப்பப்படுறேனா, வெறும் கிறிஸ்தவனா இருந்து என் வாழ்க்கையை முடிக்கிறேனா? கிறிஸ்தவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன், வெளிப்படுத்துறதா நின்று விடுகிறது அல்ல, நீங்கள் சீஷனாக மாற வேண்டும். You want to be like a disciple. உங்க வாழ்க்கையில சீஷனாக மாறாமல் நீங்கள் ஆண்டவரிடத்துல சேரவே முடியாது. அதனால்தான் சீஷர்களை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியத்தை செய்தார். இன்றைக்கு ஏன் மகாத்மா காந்தி கிறிஸ்தவத்தில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போனார் என்றால், அவர் சொல்வது, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள், அதிலே நான் சீஷர்களை பார்க்கவில்லை. They don't follow the word of God. They don't have the word of God in their life. அவங்க வாழ்க்கையில வார்த்தைகள் இல்லை. கிறிஸ்துவை பற்றி பேசுறாங்களே ஒழிய அவங்க வாழ்க்கையில் இல்லை. நான் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு கிறிஸ்து காரணம் அல்ல, கிறிஸ்தவர்கள் காரணம் என்றார்கள். ஒருவேளை அந்த நாட்களிலே எல்லாரும் ஒரு சீஷனாக இருந்திருப்பார்கள் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் மகாத்மா காந்தியும் ஒரு கிறிஸ்தவராக மரித்திருப்பார். அன்றைக்கு தவறவிட்டது இயேசுவின் மேல் அல்ல, அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் மேல் விழுகிற பாரமாயிருக்கிறது. இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவனா சீஷனா, நீங்கள் தான் நிறைவு செய்ய வேண்டும், நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். வாசிக்கலாம், கீழே 2வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு என்ன செய்தாராம்? அப்போ உபதேசம் என்றால் என்ன செய்யணும்? உபதேசம்னா அதுக்கு ஆப்ஷன் கிடையாது, கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? உபதேசம் என்றால் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அதுல ஆப்ஷனே கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்வாரு, காதுள்ள என்ன செய், கேட்க கடவை. நீ கேட்கிறியாப்பா? நீ கேட்கிறியா? நான் மலை மேல உட்கார்ந்து பேசுறேன், உனக்கு கேக்குதா? வேற எங்கேயோ சிந்த போகாத என்று சொல்கிறார். உபதேசிக்க ஆரம்பித்தார், கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். என்ன சொன்னார் என்று நாம் காலை நேரத்தில் தியானிக்கலாம். 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 3வது வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். நல்லா பாருங்க, மலையில ஏறிட்டாரு, உட்கார்ந்துட்டாரு. உபதேசிக்க வாயை திறந்த வார்த்தை அவர் சொன்னது ஆவியில். எல்லாம் சொல்லுங்க, ஆவியில். ஒருவேளை அவர் இப்படி சொல்லியிருந்தார்னா, சரீரத்துல யாரெல்லாம் பலவானா இருக்கிறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யம் போவான் என்று சொல்லியிருந்தார், இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க வந்திருக்க முடியாது. இங்க எல்லாம் யார் தான் உட்கார்ந்துருப்பா? ரெஸ்ட்லெஸ், நல்ல டி-ஷர்ட் ஆமெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் he didn't speak about the physical but spoke about the spiritual. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையே ஆவிக்குரிய வார்த்தை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Who is a blessed man? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இயேசு வாயை திறந்து சொன்னார் என்றால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். இன்னைக்கு நம்ம ஆவியில் எளிமையா இருக்கிறோமா? என்ன பாஸ்டர், என்ன பிரதர், நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு புரியல
ஆவியில் எளிமைனா என்ன? கவனிங்கள். எந்த மனிதன் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறானோ அதுதாங்க உண்மையான எளிமை. எந்த மனிதன் தனக்குள் தாழ்மையை தரித்திருக்கிறானோ அதுதான் ஆவியில் எளிமை. இன்னைக்கு எளிதா சொல்லிடலாம், ஆனா வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் கிருபையை சார்ந்து கொள்கிறோம். ஆவியில் எளிமைக்கு நேர் எதிர்ப்பதா என்ன தெரியுமா? நான் செய்வேன், நான் செஞ்சு முடிப்பேன், நான் உன்னை என்ன பண்றேன், நான் உன்னை காலி பண்ணி காட்டுறேன், இத்தனை நாளுக்குள்ள நான் செய்யலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். இப்படி பேசுகிறவர்கள் அல்ல. இது யாருக்கு பரலோக ராஜ்யம் சொந்தம்னா, எந்த மனிதன் எல்லாமே ஆண்டவருடைய கிருபை, எல்லாமே ஆண்டவருடைய கிருபை, நான் நிற்பது கிருபை, என் குடும்பம் கிருபை, என் பிள்ளைகள் கிருபை, நான் நடப்பது கிருபை, இப்படி கிருபை சார்ந்து கொள்கிறானோ அவன்தான் ஆவியில் எளிமை உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. Listen to me very carefully. வேதத்தில் எந்த மனிதன் அப்படி ஆண்டவருடைய கிருபை சார்ந்து கொண்டான்? வாசிங்கள் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேல் 7th chapter verse 18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம்பா, என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் கோத்திரம் எம்மாத்திரம். பாருங்க, அவர் இதை சொல்லும் பொழுது உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவர் நினைத்தா சொல்லி இருக்கிறார், நான் யார் தெரியுமாயா? இஸ்ரவேலுக்கு ராஜா. நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இப்படி சொல்லலப்பா, இப்படி சொல்லல. என்ன சொன்னார் என்றால், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் கோத்திரம் எம்மாத்திரம். ஆண்டவரே, தன்னை தாழ்த்தின ஒரு தேவ மனிதன். உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் இந்த வார்த்தையை பேசுறோமா? இல்லனா நான் யார், நான் இப்படி பண்ணிடுவேன், இந்த வார்த்தை அல்லப்பா. இவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தம் கிடையாது. இவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது கடினம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம், தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கிருபை தருகிறார். பெருமை உள்ளவனுக்கு நேர் எதிர்ப்பதம், பெருமை உள்ளவனுக்கு என் தேவன் எதிர்த்து நிற்கிறார். தான் வாழ்க்கையில தாவீது எல்லா நிலைகளிலும் ஆண்டவற்றை போய், ஆண்டவரே நான் இல்ல, ஆண்டவரே என் குடும்பம் அல்ல, ஆண்டவரே எல்லாமே நீங்க, உங்க கிருபை என்று சொன்னார். இன்னொரு வார்த்தையை பாருங்கள், அவர் சொன்னது. வாசிங்கள் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 14வது வசனம். எப்படி தன்னை தாழ்த்துகிறார் பாருங்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகுவதற்கு நான் எம்மாத்திரம், தன்னை தாழ்த்திறன் மாத்திரம் அல்ல, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் ஜனங்கள் எல்லாம் எம்மாத்திரம். இது மாத்திரம் அல்ல, சவுல் இவரை கொலை செய்ய நினைத்தவர், அவரிடத்தில் எப்படி தாழ்த்துகிறார் பாருங்கள். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 18வது வசனம். எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை பாருங்கள். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதற்கு, எல்லாம் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமோ எம்மாத்திரம். பாருங்க, நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அது மாத்திரம் அல்ல, இஸ்ரவேலிலே என் குடும்பம் இருக்கிறதுல சிறிய குடும்பம். ஆண்டவரே, தேவனுக்கு முன்பதாகவும் தன்னை தாழ்த்தினான், மனிதனுக்கு முன்பதாகவும் தன்னை தாழ்த்தினான். இதுதாங்க உண்மை உள்ள ஆவியில் எளிமை. அதே தாவீது சங்கீதம் 63வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவரே ஜீவனை பார்க்கிலோ உம்முடைய கிருபை மேலானது என்று சொன்னார். இது உண்மையான தாழ்மை. தன்னை முற்றிலும் கிருபையை சார்ந்து கொள்வதுதான் உண்மையான தாழ்மையா இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம நான் என்று பேசுகிறோமா? ஒருவேளை நம்மளை அறியாம அந்த வார்த்தை வருதா? இதை வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் என்று நான் பேசக்கூடாது, எல்லாமே நான் ஆண்டவர் என்று பேசணும். ஒருவேளை நான் பழைய நாட்கள் இப்படி பேசி இருக்கலாம், என் பதவியினால நான் பேசி இருக்கலாம், என் பட்டத்தினால நான் பேசி இருக்கலாம். ஆனா வசனத்தை கேட்டு வசனத்தை வாசிக்கும் போது என்ன அதுக்கு ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவரே என் வாயில நான் என்று வரக்கூடாது, எல்லாமே என் ஆண்டவருடைய கிருபை என்று வர வேண்டும். அதுதாங்க உண்மை உள்ள ஆவியில் எளிமை. உங்க வாய்களிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவற்றை தாழ்த்த முடியுமா? ஆண்டவர் சொல்றார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். சொல்லுங்க, பரலோக ராஜ்யம். அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள போகணும்னா, the entrance to heaven, it starts in your humbleness. ஆவியில எளிமை. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, வெள்ளை சட்டை போட்டுட்டு சப்பல் இல்லாம நடந்துட்டா அவர் ரொம்ப எப்படி இருக்கிறாரு? ரொம்ப எளிமையா இருக்கிறார், ரொம்ப தாழ்மையா இருக்கிறார்.
தயவு செய்து தவறாய் கணக்கு போட்டு விடாதீர்கள். ஆவியில எளிமை என்பது வெளிப்புறத்தில் அல்ல, இட் ஸ்டார்ட்ஸ் இன் யுவர் இன்னர் மேன். அது உள்ளான மனுஷன்ல ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை அவர் செருப்பு போடாம இருப்பாரு, அவர்கிட்ட நல்லா பேசி ஏதாவது பிரச்சனைன்னு பாருங்க, போடாத செருப்படுத்தே உங்களை போடுவார். எப்படி? நல்லா கவனிங்க. செருப்பு போடாம இருப்பா, அவருக்கு ஒரு பிரச்சனை வரட்டும் அப்புறம் தெரியும். சொல்ற இப்படிப்பட்ட நிலை அல்ல. ஆவியில் எளிமை என்பது நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே என் ஆண்டவருடைய கிருபை, எல்லாமே உங்கள் ஆண்டவரே, என்ன நான் தாழ்த்துறேன். ஆண்டவற்றை இன்னைக்கு கேட்கணும். ஒருவேளை தாழ்மை நமக்குள்ள இல்லைனா we cannot be a disciple. பேசும்போது நான் என்று பேசுகிறோமா? பலருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், நான் செய்வேன், நான் முடிச்சு காட்டுறேன், நான் இப்படி செய்யலனா என் பேரை மாத்துறேன். இல்லையப்பா, இரு கரம் கூப்பி கேட்கிறேன், உன் வாழ்க்கையில நீ ஆவியில எளிமைப்படாம பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாது. If you want to enter into the kingdom of God, you have to change. உங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும், வார்த்தையை மாற்ற வேண்டும். ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. இந்த காலை நேரத்துல ஆண்டவர்கிட்ட சமூகத்துல ஜெபத்தோடு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆவியில் எளிமையை காண்கிறார். உள்ளான இருதயத்துல அந்த எளிமையை ஆண்டவர் தருவார். வாசிக்கலாம் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மலை பிரசங்கத்தின் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என்ன துயரம்? முதல்ல பரலோக ராஜ்யம் போகணும்னா என்ன தேவை? ஆவியில் எளிமை, நான் என்ன தாழ்த்தணும். இரண்டாவது, துயரப்படுகிறவர்கள். எதை குறித்து துயரம்? இன்னைக்கு என்ன குறித்தே துயரமா? இல்லப்பா. எதை குறித்து துயரம்? உங்க கூடயே இருக்கிறார், ஆனா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாம நீங்க மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்கு வருவீங்கன்னா, உங்க குடும்பத்தில் இருக்கிறீங்க, நீங்க மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து ஒருவர் நரகத்துக்கு செல்வார் என்றால் இது குறித்த துயரம் உங்களுக்கு இருக்கா? எத்தனை முறை உங்க நண்பரை குறித்து துயரம் இருக்கிறது? ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கு சென்று எல்லாவற்றையும் அனுபவித்த நீங்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு சென்று உங்கள் நண்பன் நரகத்துக்கு போவான் என்றால் அந்த சத்தத்திற்கு நீங்கள் பரலோகத்திலிருந்து பதில் சொல்ல வேண்டும். இஸ் இட் தேர்? நீங்கள் அதை கேட்கிறீங்களா? உங்களுக்கு அப்படிப்பட்ட துயரம் இருக்கா? யாராவது ரட்சிக்கப்படல, குடிச்சு வெறிச்சு கீழே விழுந்து கிடக்கிறாங்க, ஆண்டவரே இந்த மனிதனை ரட்சிங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட துயரம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், நான் பரலோகம் போறேன், இது மாத்திரம் இருக்கும் என்றால் நீங்க அல்லங்க. எந்த மனிதன் மற்றவர்களை குறித்த ஆத்தும பாரத்தோடு துயரத்தோடு நிற்கிறானோ அவன் ஆறுதல் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி துயரப்பட்டான் என்று பார்க்கலாம். வாசிங்கள், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு என்ன செய்தானா? நல்லா கவனிங்க. இப்போ ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் லோத்துக்காக, சோதம் கொமோராவுக்காக துயரப்பட்டு கேட்கிறான். எத்தனை முறை என்றால் 50 ஆரம்பிக்கிறாங்க பேரத்தை. எத்தனைலேருந்து? 50 6 முறை கெஞ்சிரா, ஆண்டவரே உங்களுக்கு கோபம் வரக்கூடாது, இன்னும் ஒரு விஷயம் கேட்கட்டுமா, இன்னும் ஒரு விஷயம் கேட்கட்டுமா, அதை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, அந்த சகோதரன் அழிச்சிடாதீங்க. எவ்வளவு ஒரு துயரம்! பாதாளத்துக்கு போவதற்கு அவன் போய்விடக் கூடாது என்று எவ்வளவு ஒரு ஆத்தும பாரத்தோடு அங்கு துயரப்படுகிறார். நல்லா கவனிங்க. இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது 10 நீதிமான கீழே வரதுக்குள்ள ஆண்டவரே போயிட்டார். வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாம் பேசி முடித்த உடனே என்ன செய்தாரு? நீ பேசிட்டாரு, இதுக்கு மேல கேட்டா நீ எத்தனை பேர்ல வந்து நிப்ப? ஒருத்தன்ல வந்து நிப்ப, உன்கிட்ட நான் பேர பேச முடியாது. போயிட்டார் அவர் பாட்டு. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரம், துயரப்படுகிறார். இன்னைக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்கள், உங்க சொந்த சகோதரர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களை நேசிக்கிறவங்க, எல்லாவற்றையும் நீங்க சொல்ற அவங்க கிட்ட, ஏன் அவர்கள் மாத்திரம் நரகத்துக்கு போக வேண்டும்? இன்னைக்கு சரவணா ஸ்டோர்ஸ் போறாங்க, அங்க இருக்கிற ஓனரோட பெரிய படம் இருக்கு, வீட்டுல வந்து சொல்றாங்க, நண்பர்கிட்ட சொல்றாங்க, அவர் என்ன அழகா இருக்காரு, அவரை நான் அப்படியே பார்த்தேன், அவ்வளவு பெரிய சிலையா வச்சிருக்கிறார். இத சொல்ற நீங்க, என் இயேசு எத்தனை அழகானவர், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்ல தவறுவது ஏன்? ஏன் மறந்து போனீர்கள்? நீங்க மாத்திரம் பரலோகம் போய் உங்கள் கூட இருந்த நபர் ஒருவர் பாதாளத்துக்கு போவார் என்றால் எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம். துயரப்படுறீங்களா? ஆத்துமாக்களுக்காக துயரப்படுறீங்களா? அழிந்து போகிற ஒரு நபருக்காக துயரப்படுறீங்களா? யாராவது ஒருவர் சிகரெட் வலிக்கும் பொழுது அப்படி அருகாமையில் நின்று, ஆண்டவரே இந்த அருமையான சகோதரனை ரட்சியும் என்ற ஒரு வார்த்தை ஜெபமாவது உங்கள் இருதயத்திலிருந்து வருகிறதா? அப்படி வரும் என்றால் நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். இன்றைக்கு பாவத்தில் இருக்கிற மனிதனை பார்க்கும்பொழுது உங்கள் கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றால், நான் மாத்திரம் நல்லா இருக்கேன், நான் பரலோகம் போவதல்ல,
துயரப்படுவில் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை செய்வார். குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக துயரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பி. இரண்டாவது, உங்களுக்காக துயரப்படுங்க. முதலாவது, நீங்கள் மற்றவர்களுக்காக துயரப்பட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தேவஜனமே, மற்றவர்களுக்காக துயரப்படும் போது கர்த்தர் உங்களுக்கான ஆறுதலை தருவார். ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுறா, ஆண்டவரை அழிச்சிடாதீங்கப்பா, அழிச்சிடாதீங்க. ஆண்டவர் பேசி பேசி முடித்த பின்பு ஆண்டவரே போயிட்டார். இப்படிப்பட்ட துயரம் இருக்கா? ஜனங்களுக்காக முழங்கால் பண்ணிட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களா? அப்படி நிற்கிற நீங்கள் தான் ஆறுதல் அடைவீர்கள். வாசிக்கலாம் 5வது வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை. சாந்த குணம் உள்ளவர்கள் என்னவா பாஸ்டர்? ஆவியில எளிமை சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். சொல்லுங்க, ஆவியில எளிமை சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். ஏதோ துயரப்பட சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா மூணாவது ஒன்று சொன்னீங்க பாருங்க, என்னவா அது? என்ன குணமா? சாந்த குணம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இப்படி சாந்த குணம் இருக்கிறவங்க தான் பூமி என்ன செய்வாங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இதை நம்ம ஜனங்களுக்கு சொல்றது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில இல்லாம சொன்னா அது கிரியை இருக்காது. ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாங்க, என்னுடைய சுவாபத்தை மாற்றுங்க, என்னுடைய கோபமான வார்த்தைகளை மாற்றுங்க, என் வாழ்க்கையில மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும். இப்படி ஜெபிக்காம இருப்பீர்கள் என்றால் மாற்றம் வராது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றார், சாந்த குணம் உள்ளவர்கள். இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு சாந்த குணம் நமக்கு இருக்கா? சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் எவ்வளவு தூரம் சண்டை போடுறோம் தெரியாம. பஸ்ல ஒருவர் உங்க காலை மெரிச்சிட்டா போதும், அடுத்த கால அவன் காலை எடுக்க முடியாதபடி மெரிச்சாதான் என்ன வருது? அப்பா என்ன பண்ணிட்டோம், முறிச்சிட்டேன்ப்பா. ஏன்னா வாட்டி மெரிச்சது நான் தெரியாம பட்டது, ரெண்டாவது வாட்டி இதுதான் சாக்குன்னு மெரிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார். சின்ன சின்ன காரியங்களுக்கு சாந்த குணம் இல்லையே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நீங்க எப்படிப்பா என் பிள்ளை, நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? உனக்குள்ள கோபம் இருக்கு, சின்ன சின்ன காரியத்திற்கும் நீ மற்றவர்களோட கோபப்படுகிறாயே. ஆண்டவர் என்ன கேட்டார்? ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற கோபத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் சுவாபத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். வேதத்தில் ஒரு மனிதன் எப்படி சாந்தம் உள்ளவனாய் இருந்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னாகமம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் எப்படிப்பட்டவனா இருந்தானா? இந்த சாட்சி ஒண்ணு போதும் அருமையான தாசன் மோசேவுக்கு. மிகுந்த எப்படி இருந்தானா? நல்ல கவனிங்கள். இப்ப இந்த மனிதனுக்கு சாந்த குணம் பிறப்புல கிடையாது. இவர் ஒரு பெரிய கோபக்காரன். 2 பேர் சண்டை போடுறாங்க. எகிப்தியரும் இஸ்ரவேலரும், அங்கு ஒரு சண்டை நடக்கிறது. எபிரேயனும் எகிப்தியனுக்கும் சண்டை நடக்குது. அப்ப இவர் பார்க்கிறாரு, இவர் எபிரேயன், இஸ்ரவேல்ல இருக்கிறவன். நேராக போனாரு, கத்தி எடுத்தாரு, ஒரே குத்து, எகிப்தியன் அங்கேயே போட்டு சாத்திட்டு மண்ணை போட்டு மூடிட்டு ஓடிட்டார். இவருடைய குணமே கோபப்படுறது. உடனடியா சட்டு சட்டுன்னு கோபம் வரக்கூடிய குணம். அவர் வாழ்க்கையில ஆண்டவர் அவரை மாற்ற ஆரம்பித்தார். வனாந்திரத்தில் வைத்து மாற்ற ஆரம்பித்தார். தன்னுடைய சாபம் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. இப்ப என்ன சாட்சினா, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறானா? மிகுந்த. இப்ப இந்த சாந்த குணம் உள்ளவனுக்கு எதிராக அவருடைய சொந்த சகோதரியோ சகோதரனை எழும்புறாங்க. இவங்க 2 பேரும் என்ன கேட்கிறாங்கன்னா, என்னப்பா ஆண்டவர் மோசே கிட்ட தான் பேசுவாரா, ஏன் எங்க கிட்ட பேச மாட்டாரா? அவர் அவ்வளவு பெரிய ஆளா? இப்படி சொன்ன வார்த்தைய நல்ல கவனிங்கள். மோசே காது கொடுத்து கேட்கல. யார் கேட்டார்? என் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க சாந்த குணம் உள்ளவர்களா இருப்பீங்கன்னா, உங்க பிரச்சனையை கேட்பது மனுஷன் அல்லங்க, என் ஆண்டவர் அதை செவி கொடுத்து கேட்கிறார். உங்களுக்கு எதிராக பேசுகிற வார்த்தைகளை என் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிறார். இன்னைக்கு சாந்த குணம் இருக்கா? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படி சண்டை போடுவீர்கள் என்றால் உங்களுக்கும் எனக்கும் தேவை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சாந்த குணம் தேவை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது சாந்த குணம். சாந்த குணத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, உரிமையை விட்டு கொடுத்தல். என்னவா? சாந்த குணம் எல்லாத்தையும் கேட்டு சும்மா இருக்கிறது. அடுத்த சாந்த குணத்தின் இன்னொரு அர்த்தம் வேதம் சொல்லுகிறது, உரிமையை.
ஆனா நம்ம இந்திய தேசம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுது? உன் உரிமையை என்ன செய்யாது, ஒரு நாளும் விட்டு கொடுக்காத. ஆனால் சாந்த குணத்துக்கான அடையாளம், அர்த்தம் வேதம் சொல்லுகிறது உன் உரிமையை விட்டு கொடுப்பதல். எனக்கு தான் எல்லாம் உரிமை, ஆனா நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா நீங்க தாங்க இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள போற சாந்த குணம் உள்ளவர்கள். உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? அதை நீங்கள் ஆண்டவருக்கு என்று செய்ய முடியுமா? வேதத்தில் ஒரு மனிதன் தன் உரிமையை விட்டு கொடுத்தான். வாசிக்கலாம், ஆதியாகமம் 13வது அதிகாரம். தன் வாழ்க்கையில உரிமையை விட்டு கொடுத்த ஒரு தாசனை பாருங்கள். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நான் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போன. சாந்த குணத்துக்கு இன்னொரு அடையாளம், தன் உரிமையை விட்டு கொடுத்த ஒரு தேவ மனுஷன். நல்லா கவனிங்க, வாக்கு தத்தத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்து சொன்னார், ஆபிரகாமே நான் உன்னை சந்ததியா ஆசீர்வதிப்பேன். இப்ப சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. நல்ல ஆபிரகாம் என்ன செய்தார்? கூப்பிட்டு, தம்பி உனக்கு எதெல்லாம் இருக்கோ நீ சிறந்ததா என்ன செய்துக்கோ. சொல்லுங்களேன், நம்ம கதை மாதிரியே இருக்கும். நீ சிறந்ததெல்லாம் என்ன செஞ்சுக்க, எடுத்துக்க, உனக்கு எதெல்லாம் வச்சுக்க, நீ நல்லாரு, நீ எங்க இருந்தாலும் நல்லாரு. இதை சொன்னவன் தான் உண்மையான சாந்த குணம் உள்ளவன். தன் வாழ்க்கையில சொன்னா நல்லா இருப்பான். ஆண்டவர் என்னதான்ப்பா ஊழியத்துக்கு அழைச்சாரு, பரவாயில்ல நீ கேட்கறியா, உனக்கு எல்லாம் வச்சுக்கப்பா. இதை சொல்லி தன் உரிமையை விட்டு கொடுத்தானே, இதுதான் உண்மையான சாந்த குணத்திற்கு அடையாளம். இன்னைக்கு வெள்ளை சட்டையை போட்டுட்டு நான் சாந்த குணமா இருக்கிறேன்னு காண்பிக்கிறது அல்ல, வாழ்க்கையில் நடைமுறையில் காண்பித்தவன் ஆபிரகாம். நல்லா இருப்பா. பார்த்தா லோத்து பார்த்தா எதெல்லாம் நல்லா இருக்கோ, பச்சை பசேன்னு இருக்கோ, அதை பார்த்து சொன்னா என்ன செய்தான்? அதை எடுத்துக்கொண்டு போனான். நல்லா கவனிங்கள், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு யார் பேச வருகிறார் என்றால், என் ஆண்டவர் அவனிடத்தில் என்ன செய்ய வருகிறார்? நீ கவலைப்படாதப்பா, லோத்து உன்னை விட்டு போயிட்டானா பிரச்சனை இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு தன் சொந்த உரிமையை விட்டு கொடுத்த ஒரு ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில சந்ததிகளுக்கெல்லாம் தகப்பனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார், விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி. தனக்கு தான் உரிமை, தன்னைதான் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டார், நல்லது. ஆனா தான் வாழ்க்கையில உரிமையை விட்டு கொடுத்தானே, அவனைத்தான் ஆண்டவர் தகப்பனாக மாற்றினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? சாந்த குணம் வெறும் குணத்துல காண்பிப்பதல்ல, தன்னுடைய சொந்த உரிமையும் விட்டு கொடுக்கிறவன். இன்னைக்கு எனக்கு 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 என்று பேசுகிற நீங்களும் நானும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலையில் வரும்போது உரிமையை விட்டு கொடுப்போம் என்றால் எதெல்லாம் நம்ம இழக்கிறோமோ ஆண்டவர் அத்தனை 1000 மடங்காய் ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை தட்டி, நீ கவலைப்படாத, உன்னை ஆசீர்வதிக்கிறது நானு, பாரு வானத்தை, கீழே மணலை பாரு, பூமியை பாரு, இதை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதுதான் என் ஆண்டவர். ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறாரா? இல்லை. உங்கள் உரிமையை விட்டு கொடுக்க நீங்கள் யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு உரிமையை விட்டு கொடுக்க மறுப்பதனால் தனக்கு தாம் பிள்ளைகளுக்கு எங்க இவன் மேல வந்துருவானோ இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவர்கள், நான் சொல்றேன், நீங்கள் சாந்த குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாட் ஒன்லி யுவர் அவுட் சைட், வெளி தோற்றத்துக்கு மாத்திரம் அல்ல, வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் இதை கேட்க வேண்டும். ஆண்டவரே சாந்த குணத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. வாழ்க்கையில வசனத்தை வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, நான் பரலோகத்தில் போய் ஆண்டவரை என் முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு தேவை சாந்த குணம். யாருக்கு சாந்த குணம் இருக்கோ அவங்கள பூமி எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடைசி ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு பசிதான். இன்னைக்குதான் நீங்க என்ன புதிய பசியை ஒண்ணு சொல்றீங்க. என்ன பசி அது? நீதியின் மேல என்ன செய்யணுமா? பசித்தாகமா இருக்கணும். வாசிங்கள், வேதத்தில் ஒரு மனிதன் எப்படி நீதியின் மேல் பசித்தாகத்தோடு இருந்தார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். இந்த வீட்டிலே என்னினும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? 10வது வசனத்தின் முதல் வரியை பாருங்கள். அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தோம்,
அவன் அவளோட இருக்க விருப்பமில்லை. பாருங்க, நீதியின் மேல் பசித்தாகம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், எப்படி நான் ஆண்டவருக்கு விரோதமா செய்வது என்று சொன்னானே, அதுதாங்க நீதியை தன் வாழ்க்கையில் நிலைநிறுத்தினார். அவன் எல்லாவற்றையும் போத்திப்பார் இவனை நம்பி எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனா தான் வாழ்க்கையில நீதியை குறித்து பசித்தாக இருந்தது. அந்த சகோதரிக்கு மாம்ச பசி இருந்தது. மாம்ச பசியே அதுதான் அந்த சகோதரிக்கு குறிக்கோளா இருந்தது. ஆனா ஒரு அடிமை, ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டவன், அங்க போய் கூட கர்த்தர் மேல பசித்தாகம் உள்ளவனா இருந்தான். தன் வாழ்க்கையில் நீதியின் மேல் பசித்தாகமா இருந்தான். இன்னைக்கு கள்ள கையெழுத்து போடுறோமா, தெரியாம லஞ்சம் கொடுக்கிறோமா, யாரை ஏமாற்றுவதற்கு பல நேரங்களிலே பணங்களை புரட்டி புரட்டி வேலைகளை செய்கிறோமா? இல்லங்க, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த காரியங்களில் இருந்து நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா? பாக்கியவான்கள். என்ன சொல்லுது வேதவசனம்? சொல்லுங்க, அவர்கள் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நித்தம் ஒவ்வொரு நாள் அந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நீ வா, அவர் இல்ல வீட்டுல, அவர் போயிட்டாரு. பாருங்க, தம் வாழ்க்கையில் எங்க இருந்தாலும் என்ன ஒரு நீதியின் தேவன் பார்க்கிறார் என்கிற எண்ணம் அவனுடைய சிந்தைக்குள் இருந்தது. நான் ஆச்சரியப்படுறேன். அன்னைக்கு கூட சொன்னேன், நம்ம பரலோகத்துக்கு போன உடனே முதல்ல நீங்க யாரை பார்க்கணும்னு ஏசப்பாவை நம்ம எல்லாம் பார்த்துருவோம். ரெண்டாவது நீங்க யாரை பார்க்கிறீங்கன்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார்கள் என்றால் நான் சொல்லுகிற முதல் வார்த்தை அது யோசேப்பாகத்தான் இருக்க முடியும். தன் வாழ்க்கையில வேதம் அப்ப கிடையாது, சபை கிடையாது. ஆனா தன் வாழ்க்கையில நீதியை பசித்தாகமாய் வைத்திருந்த ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். எல்லா இடத்திலையும் என் ஆண்டவர் என்ன பார்க்கிறார்ப்பா. இன்னைக்கு பல நேரத்துல நினைக்கிறோம், கதவை சாத்திட்டா யாரும் பார்க்கல நினைக்கிறோம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் சொல்கிற ஒருவர் இருக்கிறார். மறந்து போகாதீங்க தேவஜனமே, இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் தன் வாழ்க்கையில் தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்றார். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. நீதியின் மேல பசித்தார். ஒரு பையன், சின்ன பையன், ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட பேப்பர் எல்லாம் திருடிக்கிட்டு இருந்தான். பைய கொண்டு போய் வைப்பாங்க, அவங்க போயிட்டு எங்க வேலை செய்யறதுக்குள்ள திருடி வைப்பான். டீச்சர் கூப்பிட்டாங்க, ஏன்பா உனக்கு இந்த திருட்டு பழக்கம், ஏன் இப்படி பேப்பரை திருடுற அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் சும்மா இருந்தான். அப்புறம் டீச்சர் வைக்கிற பேப்பரை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். பசங்க, டீச்சர், மொத்தமா பேப்பர் காலி. அந்த டீச்சர் கூப்பிட்டாங்க, 2 நாள் சும்மா இருந்த, 3வது நாள் திருப்பி வேலையை காமிச்சு ஆரம்பிச்சிட்டியே, எங்கப்பா பேப்பர்? போயிட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. யாரை கூட்டிட்டு வா? அப்பா கூட்டு. அவங்க அப்பா வந்தார். வந்துட்டு, உங்க பிள்ளை இருக்கானே இப்படி பேப்பரை திருடுறான், முதல் நாள் சொன்ன பசங்கள்த திருடாதரான்னு அடிச்ச சொன்ன, அடுத்தது யாருத திருடிட்டான்? எந்தையே திருடிட்டான், வச்சிருந்த மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான். ஸ்கூல்ல பேப்பர் கிடையாது. அப்படியா? சம்மாட்டி எல்லாரும் முன்னாடி பட் பட் பட்டுன்னு விழுது. அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்றான். அவங்க எல்லாரும் டீச்சர்லாம் தடுக்க, அடிக்காதீங்க, அவன் செத்து போயிட போறான். இல்லம்மா, அவன் என்ன காரியம் செஞ்சிருக்கான்? ஒவ்வொரு நாளும் டெய்லி ஆபீஸ்ல இருந்து நான் பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறேன், அவன் இங்க வந்து பேப்பர் வேற திருடிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் ஆபீஸ்ல இருந்து பேப்பர் எடுத்துட்டு வந்து நான் கொடுக்கிறேன், அது வேற பத்தாம. அப்ப தப்பு அவன் மேல இல்ல. ஆமென். இன்னைக்கு பெற்றோர் நீதியின் மேல பசித்தாகும். நமக்கு இல்லைன்னா நம்ம பிள்ளைகளால் இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம சரியா காண்பிக்கலனா, ஒரு யோசேப் தன் வாழ்க்கையில் ஆண்டவரை காண்பித்தான். சந்ததி சந்ததியாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். நீதியின் மேல பசித்தாகும். அடுத்த 4 காரியங்களை அடுத்த வாரத்திலே தொடர்ந்து மலை பிரசங்கத்தை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள். 4 காரியத்தை ஆண்டவர் பேசி இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல. நீங்களும் நான் ஆண்டவருக்கு சீஷனா மாறணும். நீங்களும் நான் ஆண்டவர் பக்கமாய் திரும்பணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சிறிய பல்லவை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். இந்த நேரத்தில் உங்கள் கண்கள் எல்லாம் மூடப்பட, ஆண்டவரே எனக்கு ஆவியில எளிமையை தாங்க ஆண்டவரே. நான் சபைக்கு வந்து வெறும் கிறிஸ்தவனா மாத்திரம் இருந்து போகிறதல்ல, நான் ஒரு சீஷனாய் மாற வேண்டும். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா
கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரம். எல்லாரும் ஒரு ஜெபமா சொல்ல முடியுமா? என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கடைசியாக ஒரு விஷயம். எல்லா வலது கரத்தை உயர்த்தி இயேசு தேவா அர்ப்பணித்தேன், இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன், இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும்.